Hello friends, welcome to Latharasigal Ulagam. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் வெரைட்டி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி. நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இதை சாப்பிடலாம். சம்பா வீட் உப்புமா எப்படி பண்ணலாம்ன்றது இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பா கோதுமை உப்புமாவு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. இது கூட நீங்க வேணும்னா கொஞ்சம் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரவையை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். சிம்ல வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாட்டினா போதும். கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வாட்டினா போதும். சிம்ல வச்சுட்டே பண்ணுங்க. ரவை வாட்டின பிறகு நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே கடாயில 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இவ்வளத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இவ்வளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சிலாம் போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உப்புமாக்கு. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நான் இந்த கப்ல தான் ஒரு கப் ரவை எடுத்துருந்தேன். ஸோ அதே கப்ல நான் 3 கப் தண்ணி ஊற்ற போறேன். இப்போ இது கோதுமை ரவை அப்படின்றனால நான் 3 கப் ரவை 3 கப் தண்ணி நான் ஆட் பண்றேன். இதே நார்மல் ரவையா இருந்தால் நம்ம 2 கப் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது இந்த மெஷர்மெண்ட் கூட மாறும். எப்படின்னா நம்ம அந்த புரோக்கன் வீட் அந்த சம்பா கோதுமை ரவை வந்து குட்டி குட்டியா இருந்தது அப்படின்னா 3 கப் போதும். ஒருவேளை அது கொஞ்சம் பெருசா இருந்தது, ரவை பெருசா இருந்தது அப்படின்னா இன்னும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம். சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு ஆட் பண்ணிருங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஆனா இன்னும் நல்லா வேகணும். தண்ணி ஓரளவுக்கு வத்திட்டே வருது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் நீங்க பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்சம் சுடு தண்ணி வந்து சூடாக்கி நல்லா சூடா ஊத்துங்க. இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ திறந்து பார்த்தா தண்ணினா ஃபுல்லா வத்தி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்க கூடாது. மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே கிளறிட்டே இருக்கணும். எந்த பக்குவம் வர்றது வரைக்கும் கிளறணும்னு பார்த்தீங்கன்னா அது உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியா வர்ற அளவுக்கு கிளறணும். இப்போ ஃபுல்லா ஒரே ஜாமா இருந்ததுன்னா கிச்சடி மாதிரி ஆயிரும். உப்புமா வந்து உதிரி உதிரியா இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கிளறலாம். இப்போ உப்புமா வந்து நல்ல உதிரி ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய சுவையான சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். இதை வந்து நீங்க இப்படியே கூட சாப்பிடலாம், இல்ல நீங்க சக்கரை போட்டு சாப்பிடலாம், அல்லாட்டி உங்ககிட்ட சட்னி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஃபன் ஐட்டம், ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இதை பழக்கிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் புது வீடியோஸ் போடும்போது நீங்க அதை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹாப்பி ஹோம் மேக்கிங். பை.